ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணியை வச்சு ஒரு டேஸ்டியான ஜூஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் செய்ய ஒரு பெரிய தர்பூசணி எடுத்துக்கலாம். ஒரு நைஃபை வச்சு இது ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதும் தர்பூசணியோடைய தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 10 ஐஸ் கியூபை சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச தர்பூசணியும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து 100 ml காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டியை வச்சு நம்ம ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஒரு சில விதைங்க ரிமூவ் ஆகுங்க. இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் சப்ஜா விதையை சேர்த்து கொஞ்சமாக இது முழு அளவு தண்ணியை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சப்ஜா விதெல்லாம் நல்லா ஊறி வந்துடுங்க. இப்போ 2 டம்ளரை வச்சு நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண தர்பூசணியும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான தர்பூசணி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வெயில் நேரத்தில் தர்பூசணி வாங்கினா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்டான ஜூஸ் ரெசிபி வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.